ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த அகாடமிக் இயர்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கான மெனு ஜெசிகா கொடுத்தது. லஞ்சுக்கு சோறும் பருப்பு குழம்பும். சோறுக்கு தண்ணி அடுப்புல வச்சுட்டேன். பருப்பு குழம்புக்காக துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை குக்கரையும் சேர்த்து அலசி எடுத்திருக்கேன். இது கூட சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இப்படி காய்கறிகள் எல்லாம் கிளீன் பண்ணி கட் பண்ணி உள்ளேயும் சேர்த்திருக்கேன். மஞ்சப்பொடி, காயப்பொடி, தேவைக்கு தண்ணியும் விட்டு குக்கரை மூடி வேக வைக்கேன். இது வேகிறதுக்குள்ள 10 மணி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். 10 மணி ஸ்நாக்ஸ்க்காக பாஸ்தா ரெடி பண்ண போறேன். கொதிக்கிற தண்ணியில உப்பு எண்ணெய் விட்டு பாஸ்தாவை நல்லா வேக வச்சு வடிகட்டி எடுத்துருதேன். வீட் பாஸ்தாங்கிறதுனால சீக்கிரமாவே வெந்துட்டு பேன்ல கொஞ்சமா பட்டர் விட்டு பட்டர் மெல்ட் ஆன பிறகு கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் சேர்த்து கொஞ்சம் வதக்குறேன். அது கொஞ்சம் வதங்கின பிறகு ஆல்ரெடி ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருந்த பட்டாணியும் காணையும் கொஞ்சம் கேப்சிகம் கேரட்டையும் பொடிசா கட் பண்ணி உள்ள சேர்த்து அது கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு சிக்கன் கியூபையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வெந்த உடனே மாத்தி வச்சிருந்தேன். இப்ப அதே பேன்ல இருந்து கொஞ்சம் பட்டர் விட்டு கொஞ்சம் தாராளமா பூண்டு சேர்த்து பொன்னிறமா வதக்க விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மைதா மாவையும் உள்ள சேர்த்து 2 பரட்டி விடுறேன். கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு காய்ச்சி வச்சிருக்கிற பாலையும் உள்ள சேர்த்து மிக்ஸ் பண்றேன். கொஞ்சம் கொதி வந்தனும் வதக்கி வச்சிருக்கிற காய்கறிகளையும் உள்ள சேர்த்து வேக வச்ச பாஸ்தாவையும் உள்ள சேர்த்து சில்லி பிளெக்ஸ், அரிகேனோ, பெப்பர் பவுடரையும் உள்ள சேர்த்து சீஸ் ஸ்லைஸையும் ஒரு 3 பீஸா உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவைப்பட்ட கொஞ்சம் உப்பு சேர்த்து பரட்டி எடுத்துட்டோம்னா டேஸ்டான ஒயிட் சீஸ் பாஸ்தா ரெடி. நெக்ஸ்ட் 4 விசிலுக்கு பிறகு பருப்பும் நல்லா வெந்திருக்கு. ஸ்டீம் போன பிறகு குக்கரை ஓபன் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 பீஸ் தேங்காய் கூட 1/4 ஸ்பூன் சீரகத்தையும் உள்ள சேர்த்து நல்ல பொடியா திரிச்சு அதையும் உள்ள சேர்த்துறேன். 2 கொது புளிய ஊற வச்சு கரைச்சி உள்ள சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணி விட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுறேன். பருப்பு குழம்பு கொஞ்சம் நுர கூட்டினதுமே தேங்காய் எண்ணெயில கடுகு, வத்தல், கருவேப்பிலை தாளிச்சு உள்ள சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணோம்னா பருப்பு குழம்பு ரெடி. பருப்பு குழம்புக்காக சோறு கொஞ்சம் குழைய இருக்கணும். நல்லாவே குழஞ்சிருக்கு. அதையும் வடிச்சு விட்டுருதேன். இது கூட தொட்டுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா காரசாரமா பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி பண்ண போறேன். பேன்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு வத்தல், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்குதேன். கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு ஆன பிறகு மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கிற சிக்கனையும் உள்ள சேர்த்து சிக்கன்ல கொஞ்சம் சூடேறின பிறகு மஞ்சள் பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்டையும் உள்ள சேர்த்து நல்லா பெரட்டி மூடி வச்சு வேக வைக்க. இதுல ஊறுற தண்ணியிலேயே இது நல்லா வெந்துரும். இது அப்படியே வான்கோழிலையோ நாட்டுக்கோழிலையோ கூட நீங்க ரெடி பண்ணலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ ஓபன் பண்ணி பார்த்தா நல்லா தண்ணியும் ஊறி இருக்கு. ஒரு 3/4 பாகம் வேகவும் செஞ்சிருக்கு. இதுல சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், கறி மசாலா பொடி உள்ள சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு பச்சை ஸ்மெல்லு மாறி நல்லா குக் ஆன பிறகு ஃபைனலா பொடிசா கட் பண்ண ஒரு கையளவு தேங்காவையும் உள்ள சேர்த்து நல்லா பெரட்டி குக் பண்ணி எடுத்துட்டோம்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. எப்பவும் போல சூடா இருக்கிற சோறை லைட்டா மசிச்சு விட்டுட்டு பருப்பு குழம்பையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணி பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். ரெடியான லஞ்சுக்கும் ஸ்நாக்ஸையும் பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் டே எங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி ஒரு லாங் வீடியோலயும் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.